அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கைட் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு பொது தமிழ்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். இந்த விஷயம் ஆன்மீகம் மட்டுமல்லாம டிஎன்பிஎஸ்சி சம்பந்தப்பட்ட சிலபஸ்லயும் இருக்கக்கூடியது. அதாவது பொது தமிழ்ல ஒரு அங்கமான ஈசனின் 8 குணங்களை தான் பார்க்க போறோம். போன ஒரு காணொலியில நம்ம சிறு பொழுதுகள் மற்றும் பெருபொழுதுகளை பார்த்திருந்தோம். இன்னைக்கு ஈசனுடைய 8 குணங்கள், அதனுடைய சிறப்புகளை நம்ம பார்க்க போறோம். முதல்ல வரம்பில் ஞானம். வரம்பில் ஞானம் அப்படின்றதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லையற்ற அறிவு. அதாவது ஈசனுடைய அறிவு, அதாவது இறைவன் அப்படின்ற இறைவனுடைய தன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவற்ற ஞானத்தை கொண்டவன். அவனுடைய ஞானம் மற்றும் அவனுடைய அறிவுக்கு எல்லையே கிடையாது. அதாவது ஒரு மனிதனுடைய அறிவுக்கு ஒரு எல்லைகள் வகுக்கப்படும். ஒரு மனிதனால இதுக்கு மேல யோசிக்க முடியாது, சில விஷயங்களுக்கு மேல நம்மளால யோசிக்க முடியாது, சில கெப்பாசிட்டிக்கு மேல நம்மளுடைய மனித மூளை அந்த அளவுக்கு செயல்படாது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் ஆனா இறைவனுடைய அந்த ஞானமானது, அந்த ஆற்றல் மற்றும் அறிவானது எல்லையற்றது. அதற்கு எல்லையும் கிடையாது, அதற்கு ஒரு முடிவும் கிடையாது. அடுத்து வரம்பில் காட்சி. வரம்பில் காட்சி அப்படின்றது எல்லையற்ற பார்வை. அதாவது ஞானம் மற்றும் இல்லாமல் காட்சி, இறைவனுடைய காட்சியானது எல்லாவற்றிலும் படக்கூடிய அளவுக்கு பறந்து விரிந்தது. அதாவது இறைவன் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வைக்கு எல்லை கிடையாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் மறைந்திருக்கும் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம் வெறும் கண்களால் இறைவனை பார்க்க முடியாது. ஈசனுடைய 2வது மிக முக்கியமான குணமான எல்லையற்ற பார்வை. அவன் நம்ம எல்லாரையும் பார்க்க முடியும், ஆனா நம்ம இறைவனை பார்க்க முடியாது. ஈசனை நம்மளால் வெறும் கண்களால் ஈசனை பார்க்க முடியாது. அவன் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய ஆற்றலை கொண்டவன். அவன் எல்லாவற்றையும் விசாலமான பார்வையை கொண்டு பார்க்கக்கூடிய ஆற்றலை கொண்டவன். 3வது குணம் வரம்பில் இன்பம். வரம்பில் இன்பம் அப்படின்றது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அளவற்ற இன்பம். அதாவது அவனுடைய இன்ப நிலையானது, அவன் கொள்ளக்கூடிய, அவன் தரக்கூடிய இன்ப நிலையானது அதற்கு அளவு கிடையாது. அவன்கிட்ட இன்பத்தினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னா, அது நம்மள எல்லையே இல்லாத அளவுக்கு, அதாவது இன்ஃபைனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபினிட்டி அப்படின்றது அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவனுடைய இன்பத்தின் அளவிற்கும் அளவே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா, சக்தி, அறிவு, இருப்பு, இது அளவற்றது. அவன்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி, பவர், அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு, அந்த ஞானம் மற்றும் அவனுடைய இருப்பு, அந்த இருப்புத்தன்மை, இதுக்கும் அளவே கிடையாது. அடுத்து வரம்பில் ஆற்றல். வரம்பில் ஆற்றல் அப்படின்றது எல்லையற்ற சக்தி. அவனுடைய சக்திக்கு எல்லையே கிடையாது. there is no end for the power. அதாவது அவனுடைய ஆற்றல், அவனுடைய சக்தி வரம்பில் அடக்க முடியாது. இவ்வளவுதான்பா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சக்தியுடைய ஆற்றல் அளவுக்கு ஈசனுடைய ஆற்றல் நம்ம அடக்க முடியாது. அதுக்கு வரம்பில் அற்றது. வரம்பிலற்ற ஆற்றல் தான் என்னுடைய இந்த ஈசனுடைய ஆற்றல். அந்த ஆற்றல் அப்படின்றது சக்தி தான் ஆற்றல் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சக்தியும் ஆற்றலும் கொண்டவன் தான் ஈசன். அவனுடைய ஆற்றல் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். காத்தல், படைத்தல், அழித்தல். ஒரு விஷயத்தை படைக்கிறது, ஒரு விஷயத்தை காக்கிறது, ஒரு விஷயத்தை அழிக்கிறது. இந்த 3 குணமும் ஒருங்கேறப்பட்ட ஒருவன் தான் ஈசன். அதாவது ஈசனுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான குணம் என்னன்னா, இந்த 3 குணங்களும். அழிக்கிறதுலையும் ஈசனை மிஞ்ச முடியாது, காக்கிறதுலையும் ஈசனை மிஞ்ச முடியாது, அதே மாதிரி படைக்கிறதுலும் ஈசனை மிஞ்ச முடியாது. அப்படின்ற அளவுக்கு ஈசனுடைய குணங்கள்ல ஒரு மிக முக்கியமான குணம் தான் இந்த ஒரு குணம். அடுத்து நாமமின்மை. அதாவது நாமமின்மை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமம் அப்படின்றது சமஸ்கிருத மொழியில பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம், நாமம். இந்த நாமம் அப்படின்றது இறைவனுக்கு நம்ம ஒரு பெயர் வைக்க முடியுமா? நம்மளால முடியாது. அதாவது இன்று ஈசனுக்கு மகேஸ்வரன், ஈசன் அப்படின்னு பல பெயர்கள் கொண்டு ஈசன் அழைக்கப்பட்டாலும் ஈசனுக்கென்று தனியாக ஒரு பெயர் அப்படின்றது கிடையாது. அவன் நாமமற்றவன். அவனுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளுடைய மனதனுடைய தன்மை மற்றும் நம்மளுடைய இந்த விஷயத்துக்காக ஈசனுக்கு நம்ம என்ன பண்றோம், மகேஸ்வரன், ஈசன் நம்ம அழைக்கிறோம். நம்ம அழைப்பதில் எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஆனால் தனக்கு எந்த விதமான ஒரு பெயரும் அற்றவனாக இருக்கிறான் ஈசன். அதாவது ஈசனுக்கு என்று தனி ஒரு நாமம் இல்லை. ஈசன் எந்த விதமான நாமமும் அற்றவனாக, நாமத்திற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். ஏன்னா அவன்தான் எல்லாவற்றையும் ஆள்பவனாக இருப்பதனால் அவனுக்கென்று ஒரு நாமம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈசனுடைய குணம் அப்படின்ற டாபிக்ல டிஸ்கஸ் செய்யப்படுது. அடுத்து கோத்திரமின்மை.
கோத்தியமின்மை இல்ல கோத்திரமின்மை அப்படின்றது என்னன்னா மனித அமைப்பு. அந்த மனித அமைப்புன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த மற்ற ஒரு மரபுகள், அதாவது இந்த கோத்திரம் அந்த கோத்திரம், சாதி, சமயம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான எந்த ஒரு கோத்திரமும் எந்த ஒரு குடும்ப அமைப்பும் எந்த ஒரு மனிதன் அல்லது மனிதன் சார்ந்த கோத்திர அமைப்பும் இல்லாதவன் தான் ஈசன். ஈசனுக்கென்று இந்த குணம் இந்த சாதி இந்த மதம் இந்த விஷயம் என்று எந்த விதமான ஒரு கட்டுப்பாடற்றவன் தான் ஈசன். ஈசனுக்கு இந்த ஒரு அமைப்புல தான், இந்த ஒரு மரபுல தான், இந்த ஒரு குடும்பத்துல தான், இந்த ஒரு இதுல தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனை நம்ம கண்டிப்பா வகையறுக்கவே முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா நமக்கு தெரிஞ்சிருக்கும், இது கிருஷ்ணர் யாதவ சமுதாயத்துல அதில் வளர்க்கப்பட்டு அதில் பிறகுறாரு. ஸோ அந்த தன்னுடைய அடையாளமாக, அதாவது யாதவ மக்கள் இன்று வரை கிருஷ்ணரை தான் முதன்மையாக எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சில சம்பவங்கள் இருக்கு. ஆனால் ஈசனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கோத்திரமும் கிடையாது, எந்த ஒரு குடும்ப அமைப்பும் கிடையாது, எந்த ஒரு நிலையும் கிடையாது. இந்த குடும்பம், கோத்திரம், மதம், ஈனம் எல்லாவற்றையும் விட அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் மற்றும் சக்தி தான் ஈசன். அடுத்து ஆயுளின்மை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஈசனுடைய மிக முக்கியமான கவனம் ஈசன் நித்தியமானவன். நித்தியமானவன் அப்படின்றது என்னது? அவனுக்கு எந்த விதமான பிறப்பும் இல்லை, அவனுக்கு இறப்பும் இல்லை, அவனுக்கு தோற்றமும் இல்லை, அவனுக்கு முடிவும் இல்லை. ஆதியும் அந்தமும் இல்லாதவன் தான் ஈசன். ஈசனுக்கென்று ஆதியும் இல்லை, ஈசனுக்கு அந்தமும் இல்லை, தோற்றமும் இல்லை, முடிவில்லை. ஒரு விஷயத்துக்கு தோற்றம் அப்படின்றது இருந்தாதானே முடிவு இருக்கும். இந்த இடத்துல இது எல்லாவற்றையும் படைத்து காக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய ஈசனுக்கு எங்கிருந்து இருக்கு ஆதி, எங்கிருந்து இருக்கு அந்தம்? எதுவும் மற்றவன் தான் ஈசன். இந்த இடத்துல தோற்றமில்லாத காரணமாக ஈசனானவன் நித்திய ஜீவனாக அறியப்படுகிறான். ஈசனுக்கு எந்த விதமான முடிவும் இல்லை. அதாவது எல்லா விஷயமும் முடியலாம், ஆனா ஈசனுடைய ஆயுட்காலமானது என்றும் முடிவதில்லை. ஏன்னா ஈசன் பிறக்கவும் இல்லை, ஈசன் இறக்கப் போவதும் இல்லை. இதுதான் ஈசனுடைய மிக முக்கியமான குணங்கள்ல ஒன்று. அடுத்து இடையூறின்மைன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். மனிதர்களுக்கு பல இடையூறுகள் வரும். ஆனா ஈசனுக்கு இடையூறு வருமா அப்படின்னா, முதல்ல செயலில் தடையின்மை. ஈசன் ஒரு செயலை செய்ய நினைக்கிறான் அப்படின்னா எந்த விதமான தடையும் இல்லாமல் அவனுடைய செயல்கள் செய்யப்படும். அவன் ஒரு விஷயத்தை செய்ய முனைந்தால் அது நிச்சயமாக தடையெல்லாம் அகற்றப்பட்டு தானாக அது நடக்கும். இரண்டாவது விஷயம், நினைப்பது உடனே நடக்கும். அதாவது ஈசனுடைய மிக முக்கியமான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் நினைச்சிட்டான்னா நினைக்கிறது உடனே நடக்கும். அதுதான் இறைவனுடைய ஆற்றல்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த இடத்துல ஈசனுடைய குணமாக சொல்லப்படுவது ஈசன் நினைப்பது உடனே நடக்கும். அடுத்து, யாராலும் அவனை தடுக்க முடியாது. மனுஷன் ஒரு நல்ல விஷயத்தையோ ஒரு கெட்ட விஷயத்தையோ செய்யும்போது இன்னொரு மனுஷனோ மற்ற விஷயங்களோ தடையாக அமையலாம். ஆனா ஈசனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு விஷயத்தை செய்ய முனைஞ்சிட்டானா, அவன் ஒருத்தருக்கு கொடுக்கறதோ இல்லை ஒருத்தன் படிக்கிறதோ அவன் நினைச்சிட்டான் அப்படின்னா அவனை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா ஈசனை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா தோற்றமும் முடிவும் ஆற்றலும் எல்லா விஷயத்தையும் அளவுக்கு அதிகமான, அதாவது தோற்றமும் இல்லை முடிவும் இல்லை, ஆற்றல், அவனுடைய ஆற்றல் அளவற்றது, அவனுடைய சக்தி கட்டுப்படுத்த முடியாதது. அதாவது அவனுக்கு நாமமும் இல்லை. அதாவது அவனை ஒரு எல்லைக்குள்ள நம்ம வைக்கவே முடியாது. ஈசனை நம்ம ஒரு எல்லைக்குள்ள வைக்கவே முடியாது. ஏன்னா அவனுக்கு உருவமும் இல்லை. ஆனா ஈசனுடைய உருவம் என்ன அப்படின்னு கேட்டா, ஈசன் ஒளி வடிவானவன் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது புராணங்கள்ல நம்ம வேதங்கள்ல ஈசனுக்கு உருவம் இல்லை, ஈசனுக்கு ஒரு தனக்கென்று நாமம் இல்லை, கோத்திரம் இல்லை, தோற்றம் இல்லை, முடிவில்லை, எல்லை இல்லை. அவன் எல்லாவற்றையும் விட அப்பாற்பட்டவன். மனித ஆற்றலுக்கும் மனித சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவன் தான் ஈசன். அதனாலதான் ஈசனுக்கு என்று இருக்கக்கூடிய குணம் பெரும்பாலும் எந்த விதமான ஒரு நிகரற்ற குணமாக நம்ம வேதங்கள்ல பார்க்கப்படுது. ஈசனுக்கு என்று இருக்கக்கூடிய சில குணங்கள் எந்த விதமான இணையும் இல்லாத குணங்களாக பல வேத நூல்களுக்கு ஒரு உதாரணமாக ஈசனுடைய இந்த 8 குணங்கள் இருக்கு. இப்போ இதை நம்ம பார்க்கறதுக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் புதுத்தமிழ் பாடத்தில் ஒரு அங்கமாக இருக்கு. ஈசனுடைய 8 பெயர்கள் அப்படின்ற டாபிக்ல ஒரு கால் இது கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் யாருக்காவது ஈசனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்களுக்கும் நிச்சயமாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் இல்லை டிஎன்பிஎஸ்சி சம்மந்தப்பட்ட டாபிக்ஸ் எந்த டாபிக்ஸ் உங்களுக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவு செய்யலாம் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு கால் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான கண்டென்ட்ஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டாலும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.